வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 0°-2°C இருக்கின்றது. மிருதுவான பனிப்பொழிவை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். அது அப்படியே தொடர்ந்து நாளைக்கும் தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் முகவர் செல்வா வெற்றிவேல். இனிமே வழமை போல இந்த நிகழ்ச்சியிலும் கனடாவின் முக்கியமான செய்திகளையும் பல சுவாரஸ்யமான அம்சங்களையும் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். எனவே தொடர்ந்து அடுத்து வருகின்ற ஒரு மணி நேரத்துக்கு எங்களுடன் லைவாக நீங்கள் இணைஞ்சிருக்க போகிறீர்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்று மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஜஸ்டின் ட்ரூடோ விடுத்திருக்கின்ற அறிவித்தல், அதாவது முன்னறிவிப்பின்றி வரக்கூடிய பயண கட்டுப்பாடுகள் பற்றியும் கோவிட்-19 வேக்சின்ஸினுடைய தாமதங்கள் பற்றியும் அத்தோடு நாளை பதவியேற்க இருக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்களுக்கான வாழ்த்து செய்தியும் அவருக்கான கோரிக்கையையும் வழங்க இருக்கின்றார். அத்தோடு ஃபைசர் தடுப்பூசிகளின் விநியோக தாமதம் பற்றி கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் வழங்குகின்ற உரை இருக்கின்றது. மற்றும் கனடிய வலம் பகுதியில் ஒன்டாரியோ அடுத்த வாரம் ஃபைசர் தடுப்பூசி எதையும் பெற்றுக்கொள்ளாது என்று கண்டனம் தெரிவித்திருக்கின்ற முதல்வர் டக்ஃபர்ட் அவர்களுடைய உரை இருக்கின்றது. அத்தோடு கியூபெக்கின் தற்போதைய கோவிட்-19 நிலவரம் மற்றும் விமான சேவைகளில் விதிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் பற்றி கியூபெக் முதல்வர் பிரான்சுவாஸ் லெகட் அவர் வழங்கியிருக்கின்ற உரை இருக்கின்றது. மற்றும் கலையரங்கம் பகுதியில் சிவா முருகையா வழங்கியிருக்கின்ற ஒரு பாடல் உங்களுக்காக இருக்கிறது. அத்தோடு வழமை போல கனடிய செய்திகள், நாணயமாற்று வீதம் மற்றும் காலில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. எனவே முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இன்றைய நாளில் கனடாவின் கோவிட்-19 தொற்றுகளின் எண்ணிக்கையை பார்த்து விடலாம். அந்த வகையில் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு 2000க்கும் குறைவான தொற்றுகள் இன்று பதிவாகி இருக்கின்றன. அப்படி நாங்கள் சந்தோஷப்பட்டாலும் கூட அதிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. காரணம் சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் முழுமையான தரவுகள் மற்றும் அந்த அறிக்கைகள் வராத காரணத்தால் தான் இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பட் இருந்தாலும் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த 2000க்கும் குறைவாக இந்த எண்ணிக்கை ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் என்று சொல்லலாம். பட் இருந்தாலும் நாங்கள் அந்த பீக்கில் இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் வேவ் அந்த டைமில் பீக்கில் இருந்த காலங்களில் 1000 தாண்டாத நேரங்களில் இருந்த அந்த நிலையோடு ஒப்பிடும்போது இது எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை நிலைமை தான் என்று இப்பவும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கியூபெக்கில் மொத்தமாக 1386 தொற்றுகள், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 465 தொற்றுகள், ஆல்பர்டாவிலே 456 தொற்றுகள், சஸ்கச்சுவானில் 309 தொற்றுகள், மெனிடோபாவிலே 111 தொற்றுகள், நியூ பிரன்ஸ்விக்கில் 31 தொற்றுகள் மற்றும் நோவாஸ்கோஷியாவில் 4 தொற்றுகள், நோர்த் வெஸ்ட் பிரதேசத்தில் 2 தொற்றுகள் மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 2 தொற்றுகள் என பதிவாகி இருக்கின்றன. மரண எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ஒன்டாரியோவில் 46 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, கியூபெக்கில் 55 மரணங்கள், ஆல்பர்டாவிலே 17 மரணங்கள், பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே 12 மரணங்கள், மெனிடோபாவிலே 11 மரணங்கள், சஸ்கச்சுவானில் 6 மரணங்கள் மற்றும் நியூ பிரன்ஸ்விக்கில் 1 மரணம் என இன்றைய நாள் பதிவாகி இருக்கின்றது. கடந்த நாட்களின் எண்ணிக்கையில் ஒப்பிடும்போது இது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இன்னும் இதை விடவும் நாங்கள் குறைவாக தான் எதிர்பார்க்கிறோம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருப்பது ஜஸ்டின் ட்ரூடோ வழங்கியிருக்கின்ற உரை. அதாவது இந்த கோவிட் வேரியண்ட் இந்த திரிபு இதன் அதிகரிப்பு காரணமாக விமான சேவைகள் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த வெக்கேஷன்ஸ்க்கு செல்ல இருப்பவர்களுக்கு தான் இந்த முழுமையான கட்டுப்பாடம் விதிக்கப்படும் என சொல்லப்படுகின்றது. அதாவது அத்தியாவசியமாக மற்ற தேவைகளுக்காக வெளியே செல்பவர்கள் முற்றாக தங்கள் பயணத்தை தடுக்குமாறு கோரியிருந்தார்கள். பட் அதிலேயும் கூட குறிப்பாக இந்த வெக்கேஷன் இது சம்பந்தமான விஷயங்களும் சரி மற்றும் சரியான காரணமின்றி செல்பவர்களுக்கும் சரி அவர்களுக்கு முடிந்தவரை தவிர்க்க சொல்லி கேட்டிருக்கின்றார். அதே நேரம் ஏற்கனவே ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாலும் கூட வெக்கேஷனாக இருக்கட்டும் மற்ற அத்தியாவசியமற்ற தேவைகளாக இருக்கட்டும் அந்த ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் செய்யும்படியும் அவர் கோரியிருக்கின்றார். அதோடு குறிப்பாக சொல்லப்போனால் யூகே மற்றும் பிரேசில் இந்த நாடுகளில் தான் அதிக அளவு இந்த கோவிட் வேரியண்ட் இந்த திரிபு அதிக அளவு வர வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினாலும் குறிப்பாக அந்த நாடுகளுக்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் முற்கூட்டி எந்த அறிவிப்பும் இல்லாமல் கூட இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்றும் அவர் கூறுகின்றார். எனவே இப்போ சப்போஸ் கனடாவை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் அங்கே இருந்து திருப்பி வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் இருக்க வேண்டும். அதே நேரம் இங்கிருந்து போகும்போது கூட நீங்கள் அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை செய்து விட்டு போக வேண்டும் மற்றும் அந்த 2 வார தனிமைப்படுத்தலாம், அது வலிமையான விஷயம். அதே நேரம் வெளியிலிருந்து நீங்கள் உள்ளே வரும்போது சப்போஸ் உங்களுக்கு அந்த கோவிட்-19 தொற்றுகள் இருந்தாலும் அதற்கும் அபராதம் விதிக்கக்கூடிய
அதிகாரமும் இருப்பதாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சப்போஸ் இப்படி நீங்கள் தொற்றுக்குள்ளான நிலையில் வந்து திருப்பி கனடாக்குள்ளே வர முடியாத நிலைமை, அதாவது வெளியிலே நீங்கள் ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய நிலைமையும் வந்து இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்க வேண்டியது முக்கியம். எனவே இந்த மாதிரி பிரச்சனைகள் தடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரை எந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ளாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு நாளைய நாள் யுஎஸ் அதிபராக பதவியேற்கும் ஜோ பைடன் அவர்களுக்கும் அவர் இந்த உரையில் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். எனவே மேன்மேலும் வந்து கனடா அமெரிக்காக்கான உறவு வந்து நீட்டிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த வேக்சின்ஸ் வந்து துரிதகதியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே உடனே கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார். முடிந்தவரையில் வந்து கனடா வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், அந்த அவருடைய ஆட்சிக்கும் உதவி புரிந்து இதுக்கேற்றமாறு முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். எனவே இப்பொழுது ஒன்டாரியோ கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய உரையை இப்பொழுது பார்க்கலாம். From coast to coast to coast, vaccination is underway. As of last week, we had delivered close to 1 million doses total to the provinces and territories. There's still a lot of work to do, but these shipments are already bringing relief and hope to communities across the country. Every day, more vulnerable people in long-term care homes and more healthcare workers are getting vaccinated. And in Indigenous and Northern communities too, the immunization campaign is ongoing. Last week on Vancouver Island, 600 doses arrived for the Cowichan tribes. Within just 2 days, every single one had been administered. Over the weekend, 9 Cree communities in northern Quebec received boxes of doses. And in the coastal Inuit community of Nain, Nunatsiavut, Canadian Rangers were deployed and did great work to support the vaccination efforts. This is what teamwork looks like. To everyone who's part of this effort, thank you. When we work towards a common goal, we get results for all Canadians. Now, even with this good news, the situation is still critical. Our fight is not over. That's why we have the plan Canada needs to get you and your family vaccinated as soon as possible and to deal with any roadblocks that come up in our way. For example, Pfizer's global supply issues are not ideal, but that's why we were so ambitious in the large numbers of contracts we signed and doses we secured. I can tell you that Minister Anand is in contact with the company every day. Remember, this situation with the Pfizer delay is temporary. Our vaccination objectives for the first quarter of the year, January to March, are not changing. The total number of doses committed to us is still the same, with every Canadian who wants to get vaccinated able to get vaccinated by September. Before we end today, I'd like to say a few words about this week's inauguration in the United States. Tomorrow, Canadians and people around the world will be watching the swearing in of President-elect Biden and Vice President-elect Harris. This moment will mark a new chapter in the incredible relationship between our two countries. I also want to address reports surrounding the Keystone XL project. Yesterday, I spoke with our ambassador, Kirsten Hillman. We've had a clear and consistent position supporting this project for years. Our government is making sure that Canada's views are heard and considered by the incoming administration at the highest levels. And of course, I'm really looking forward to working closely with the new president and his team to create jobs and build back better for us all. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:11 குட் ஈவினிங் கடா நிகழ்ச்சி வழங்கியிருக்கின்றீர்கள். கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்கிய அந்த உரையை கேட்டீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது தடுப்பூசி விநியோக தாமதம் என்று அறிவிக்கப்படுகின்றது. அதாவது கனடாவில் அடுத்த வாரம் ஃபைசர் தடுப்பூசிகள் எதையும் பெறாது என்று மத்திய அரசு இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. தற்சமயம் வந்து இந்த ஃபேஸ் 1 என்ற அடிப்படையில் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் மற்றும் லாங் டேர்ம் ஹோம் அதில் இருப்பவர்களுக்கான அந்த தடுப்பூசிகள் மட்டும் வருகின்ற இந்த நிலையில் வந்து இப்பொழுது ஏற்றுக்கின்ற இந்த சிறு தாமதத்திற்கு இடையில் வந்து அடுத்த
வாரம் எந்த Pfizer தடுப்பூசிகளும் வந்து பெறப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் இதுக்கு தாமதமாகின்ற என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அது வழமை போல எதிர்பார்த்தது போலவே இந்த வாரம் கிட்டத்தட்ட 82% தடுப்பூசிகள் மாத்திரமே கனடாவுக்கு வந்தடைந்தது என்பதும் வந்து இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் கடந்த வெள்ளிக்கிழமை அடுத்த மாதத்துக்கான Pfizer ஏற்றுமதி பாதியாக குறைக்கப்படும் என்றதும் வந்து இங்கு அறிவித்திருக்கமை வந்து குறிப்பிடத்தக்கது. இதுக்கான பல காரணங்களை வந்து எதிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையை சொல்லப்போனால் வந்து இன்னுமே முழுக்க இந்த பப்ளிக், அதாவது பொதுமக்களுக்கு இன்னும் வந்து இது வழங்கப்பட முடியாத இந்த நிலைமையில் வந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் இது ஈடுபடும், அதுக்கு பிறகுதான் பொதுமக்களுக்கு கிடைக்கப்படும் என்று இந்த நிலைமையில் வந்து இப்படி ஒரு தாமதம் வந்து மேலும் வந்து அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பது வந்து இங்கு குறிப்பிடத்தக்கது. எனவே இதுக்கு என்ன காரணத்தினால் வந்து இது தாமதம் அடைகின்றது என்பது பற்றி கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் உரை வழங்குகின்றார். From the very beginning, our government pursued a diversified vaccine procurement approach. Given global demand for products emanating from a limited number of suppliers, we knew that we would likely need to weather challenges with supply, given complex manufacturing, unprecedented global demand, and rapid acceleration to peak production. We clearly saw this last week with news from Pfizer of temporary disruption delays. This was very disappointing, and I spent the weekend on the phone with Pfizer executives and my team. We reiterated firmly the importance for Canada to return to our regular delivery schedule as soon as possible. Pfizer assured us that it is deploying all efforts to do just that. This is an evolving situation, but I will continue to update Canadians as soon as I have additional information. This is the reason that I'm here today and that I will return to continue to update Canadians. In addition to Pfizer, we continue to receive steady deliveries of Moderna doses. Those deliveries remain on track. By the end of March, we too, as a country, will remain on track. We expect to have 6 million doses of Moderna and Pfizer in Canada and 80 million doses by the end of the year, the vast majority of which will be delivered before the end of September. And we have agreements in place for 5 additional vaccine candidates, which we will bring to Canada as soon as possible once they receive regulatory approval. Let me be very clear in terms of assuring Canadians. We will have enough vaccines in Canada for everyone who wishes to be vaccinated prior to the end of September 2021. Over the coming months, especially into the spring, Canadians, including the provinces and territories, will begin to see a dramatic increase in vaccine deliveries. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:15 நேயர்கள் கூடி வெங்கடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியதாவது வந்து கிட்டத்தட்ட இந்த வருடம் செப்டம்பர் மாதத்துக்கு இடையில் வந்து பப்ளிக் உட்பட அனைவரும் வந்து இந்த COVID-19 வேக்சின் தேவைப்படுபவர்கள் அனைவரும் வந்து பெற்றுவிடுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அநேகமாக அனைவருக்கும் சென்றடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஸ்ப்ரிங்கிலிருந்து ஆரம்பிக்கும் என்றும் அவர் கூறுகின்றார். எனவே அந்த ஒரு விஷயத்தை தான் அனைவரும் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் வந்து கல்கரி ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட் ஊழியர்கள் மற்றும் பயணிகளுக்கென்று ஒரு தனியான லிமிட்டேஷன் விதிக்கப்பட்டிருக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அத்தியாவசியமான பயணிகள் மற்றும் சரியான அந்த போர்டிங் பாஸ், அதாவது வலிடான போர்டிங் பாஸ் இருப்பவர்கள் மட்டும்தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ளே செல்லக்கூடியதாக இருக்கும். அவர்களை அந்த டெர்மினலில் வச்சே வந்து அவர்களை வந்து லிமிட் பண்ணி உள்ளே விடுகின்றார்கள். சப்போஸ் தேவையில்லாத அத்தியாவசியமற்ற பயணம் என்று தெரிஞ்சால் உடனே வந்து அவர்களை திருப்பி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அளவில் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு. அதே நேரம் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்கள் கூட அதுக்கேற்ற மாதிரி அனுமதி வந்து குறைவாக தான் இருக்குன்னு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது ஆன் டியூட்டி ஏர்போர்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் வந்து
உள்ளே வந்து அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதிகரித்து வருகின்ற இந்த கோவிட்-19 எண்ணிக்கையில், அதாவது குறிப்பாக அவர்கள் எதிர்பார்த்ததை விட வந்து பயணங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து வருகின்ற காரணத்தால் தான் வந்து இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அநேகமாக வேறு அநேகமான பிரதேசங்களிலும் கூட இந்த நிலைமை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது பயணிகளாக இருக்கட்டும் சரி, ஈவன் வந்து ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஊழியர்களாக இருக்கட்டும், அவர்களும் வந்து அங்கே மட்டுப்படுத்தப்பட்டு தான் வந்து டெர்மினலில் இருந்தே உள்ளே போகக்கூடிய மாதிரி நிலைமை அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குடிமின் கனடாவில் நடந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் செல்ல இருப்பது கனேடியம் விளம் பகுதிக்கு. ஏற்கனவே நாங்கள் அடுத்த வாரம் ஃபைசர் தடுப்பூசிகள் இதனையும் பெறாது என்று அறிந்திருந்தோம். அதனை பற்றி கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் கூறியிருந்தார். இப்பொழுது அது பற்றி ஒன்றாரிய முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன தெரிவித்திருக்காங்க பார்க்கலாம். அவரும் வந்து இது பற்றி அதிருப்தி இருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இதிலையும் குறிப்பாக நாளைய நாள் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் ஜோ பைடனிடம் கூட மேலும் அதிகமான ஃபைசர் எண்ணிக்கை வந்து எந்தவித தாமதமின்றி முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதே சமயம் வந்து ஒன்றாரியோவில் நடைபெற்ற இன்னொரு விஷயம் வந்து இந்த மெட்ரோ டொரண்டோ கன்வென்ஷன் சென்டரில் இருக்கின்ற இம்யூனைசேஷன் கிளினிக் வந்து மூடப்பட்டதும் வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 நாட்களும் வந்து இது வந்து சேவையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பட் இருந்தாலும் கூட நேற்றைய தினம் இது ஆரம்பித்த ஒரு நாளிலேயே இன்றைய தினம் மூடப்பட்டிருந்தது. இதுக்கான காரணம் அடுத்த வாரம் இது ஃபைசர் வேக்சின்ஸ் கிடைக்காத நேரம் இப்பொழுது கிடைக்கின்ற இந்த தாமத இல்லாமை, கொஞ்சம் இதனுடைய வேக்சின் வந்து பற்றாக்குறையாக செல்கின்ற இந்த ஒரு காரணம் வந்து இதற்கான காரணமாக கூறப்படுகின்றது. எனவே இந்த விடயங்கள் பற்றி ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் என்ன கூறுகிறார்கள் இப்பொழுது பார்க்கலாம். Four short weeks ago, the first doses of the Pfizer vaccine arrived here in Ontario. 3 weeks ago, the first doses of Moderna vaccines were approved by Health Canada. And in a short period of time, our hospitals and the task force have moved mountains to get these vaccines out to our long-term care homes. We brought long-term care workers to our hospital sites. We found ways to move the Pfizer vaccine. We rapidly expanded vaccination capacity, working hand in hand with our partners to secure mass vaccination sites like a hockey arena in Newmarket and the Metro Toronto Convention Centre. We have a well-oiled machine led by General Hillier and your task force, and thank you, General, and the task force. In fact, we have delivered over 226,000 doses to date, more than any other province in the entire country. And we are capable of scaling up to administer 40,000 doses a day and beyond. We have the capacity, and we are in desperate need of those vaccines from the federal government. The news from the federal government today that Canada won't get any new Pfizer vaccines next week, and far fewer than expected in the coming weeks, it's troubling. It's a massive concern. My message to the federal government is that nothing else matters right now. Every day we're giving out less vaccines than we have the capacity to administer is a day we lose. Because this vaccine is the difference between life and death for our most vulnerable. But despite limits on the supply, here in Ontario, we have made incredible progress in the span of 4 short weeks. We're emptying the freezers on what we have received so far. We're getting needles into people's arms, and we're focusing on our most vulnerable. Earlier this month, we set a target of getting all long-term care homes in our 4 hardest hit regions vaccinated by January 21st. And today, I can announce we have hit this target ahead of schedule. In fact, we have completed the first round of vaccinations in over 40% of all long-term care homes in the province. We've finished the first round ahead of schedule on all long-term care homes in Toronto, Peel, Windsor, and York,
our 4 hotspot areas. We've also completed the first round of vaccinations at all long-term care homes in Ottawa, Simcoe, Muskoka, and Durham. And many more regions are making great progress. Across the province, over 83,000 long-term care residents and the nurses, PSWs, and staff who care for them have received the first dose of these life-saving vaccines. And we are well on our way to meeting our target of delivering these vaccines to all long-term care homes across the province by February 15th. My friends, this is the first of many victories against this deadly and ruthless enemy we face. We will not rest until every single long-term care home and all Ontarians who want a vaccine get it. But all of this rests on getting the vaccines we need from the federal government. And we're prepared to do whatever we can to support them on this. My friends, we will get through this. But until vaccines are more widely available, please stay home, stay safe, and save lives. Thank you, and God bless the people of Ontario. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:23. குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் வழங்கிய அந்த தகவல்கள் பார்த்தீர்கள். எனவே அவர்கள் கூறியது போல இந்த அடுத்த வாரம் தாமதம் ஏற்பட்டாலும் கூட தொடர்ந்து வரும் வாரங்களில் அதனை சரி செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்ப தகவல், அத்தியாவசியமற்ற சர்வதேச விமானங்களை தடை செய்யுமாறு கியூபெக் முதல்வர் கனடிய மத்திய அரசாங்கத்தை கேட்டு வலியுறுத்தியிருக்கின்றார். அதாவது இந்த தொற்றின் பரவலால் சுகாதார நெருக்கடி நாட்டில் அதிகரித்து வருவதால் இந்த அத்தியாவசியமற்ற சர்வதேச விமானங்களை முற்றாக தடை செய்யுமாறும் அவர் கேட்டுக்கின்றார். என்றால் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெகோல்ட் அவர்கள் தான் இந்த அரசை வலியுறுத்தி கேட்டிருக்கின்றார். தற்போது ஒப்பிடுகையில் கியூபெக் பிராந்தியத்தில் குறைவாக கொஞ்சம் தொற்றுகள் முதல் இருந்ததை விட கொஞ்சம் குறைவாக இருப்பது அவர் கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியிருக்கின்றார். எனவே இது தொடர் வேண்டுமாயின் இப்படியான சில கட்டுப்பாடுகள் குறிப்பாக இந்த விமான சேவைகளில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். குறிப்பாக இந்த யூகே மற்றும் பிரேசிலிருந்து வரக்கூடிய இந்த திரிவு அதாவது COVID-19 வேரியன்ட் இந்த தொற்றுக்கள் வராத வண்ணம் தவிர்ப்பதற்கு இப்படியான தடைகளை விதிப்பதை சிறந்த விஷயமாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கான அந்த வழிவகையும் இருக்க வேண்டும். அதாவது இப்பொழுது அந்த ஐசியூவில் சேர்க்கப்படுவர்கள் தட்டுப்பாடாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்றுதான் தான் இப்படியான விஷயங்கள் தவிர்க்க வேண்டும். அதாவது வெளிநாடுகளிலிருந்து உள்ளே வருபவர்களும் சரியான முறையான அந்த நெகட்டிவ் ரிசல்ட்டோடு தான் வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது அவர் என்ன கூறுகிறார் நாங்கள் பார்க்கலாம். We've seen some encouraging signs in recent days. There's a decrease in the number of new cases. This shows that your efforts to reduce our contacts are starting to pay off. I want to thank every Quebecers who follow the rules. We must continue all our efforts in the weeks to come. We need to focus all our efforts on reducing our contacts, especially with people over 65. We must make efforts to save lives. We must make efforts so that our children can continue to go to school. And we must make efforts to save our health system. The situation remains critical in our hospitals. I'm very worried to see people coming back from a trip with the virus. That's why I'm asking Ottawa to ban non-essential international travel. The federal government also needs to better control quarantines. It becomes even more urgent with the new variants of the virus that are more contagious, such as those from UK, Brazil, and South Africa. We also want to increase the number of tests in 4 regions of Montreal where there are more active cases: Saint-Léonard-Saint-Michel, Huntsic, Montréal-Nord, nord de l'île Saint-Laurent,
and Rivière-des-Prairies, Anjou, Montréal-Est. I want to end on a note of hope. Yesterday, we had vaccinated 80% of residents in CHSLDs. We've also vaccinated more than 100,000 health workers, and we should start the vaccination in senior homes within 10 days. The vaccines are very safe, very effective to protect us from COVID. So thank you for all your efforts. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:28. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறவர்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் வந்து இந்த ஹோம் டெலிவரி. முடிஞ்ச வரை எந்த விஷயமே வந்து நாங்கள் ரிட்டெயில் ஷாப்பினோட போய் வந்து நாங்கள் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. எனவே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒன்று கர்ப்சைட் பிக்கப்பாக இருக்கட்டும், மற்ற வந்து ஒரே வழி ஹோம் டெலிவரி மட்டும்தான். இதில் வந்து இந்த அமேசான் இந்த விஷயம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. எனவே கியூபெக் மாகாணத்தில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தின்னு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கியூபெக் மாகாணத்தில் அமேசானுடைய புதிய 5 ஃபெசிலிட்டிஸ் வந்து திறக்கப்பட இருக்கின்றன. முக்கியமான கியூபெக்கின் முக்கியமான பகுதிகளில் அமைய இருக்கின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் 1000 பேருக்கு மேலே வந்து வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் உறுதியாக கூறியிருக்கின்றார்கள். எனவே வந்து இது நிறைய பேருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. குறிப்பாக மொன்ட்ரியலில் அமைக்கப்பட இருக்கின்ற இந்த ஃபெசிலிட்டி என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 கனடிய ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ் என்ற அளவுக்கு வந்து அவ்வளவு கிராண்டாக வந்து அதை அமைக்கிறாக இருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். உண்மையில் பார்க்க போனால் இந்த ப்ரொவின்ஸிலே வந்து பெருசாக இருக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த அளவில் லுக்ஸ் வைஸாக பெருசாக இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை பார்க்கும்போது இந்த மொன்ட்ரியல் அமைய இருக்கின்ற இந்த அமேசானுடைய இந்த ஃபெசிலிட்டி தான் வந்து பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அதில் நேரம் வந்து இந்த டெலிவரி செய்யக்கூடிய இந்த சேவைகளுடைய நேரத்தையும் வந்து அதிகரித்து துரித கதையில் வந்து பார்சல்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இது கிபெக்கு தான் சால பொருந்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேலை வாய்ப்பும் இது ஒரு முக்கிய வகிக்கின்ற என்பதும் இங்கு ஒரு முக்கியமான விஷயம். குடிமை கடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இதிலேயும் மற்றொரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். இந்த ஹாலிடே ஸ்பெஷலாக வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 31 வரை சர்வீஸ் ஃபீ வந்து 0. அதாவது உங்களுக்கு சர்வீஸ் ஃபீயே இல்லை என்பது இங்கு முக்கியமான விஷயம். இந்த ஹாலிடே ஸ்பெஷலை முன்னிட்டு கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு இந்த சலுகையை வழங்குகின்றார்கள். இதிலையும் குறிப்பாக ஸ்ரீலங்காவுக்கு இப்பொழுது 160-50 ரூபாய் செல்கின்றது. அதே நேரம் இந்தியாவுக்கு 59 ரூபாய், இந்தியாவுக்கு 59 ரூபாய், ஸ்ரீலங்காவுக்கு 160 ரூபாய் 50 சதங்கள் வந்து செல்கின்ற என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய இந்த நாணய மாற்று வீதம் அங்கே எப்படி இருக்கோ தெரியாது, இங்கே வந்து அதிகரித்து கொண்டிருப்பது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம். எனவே முடிஞ்ச வரைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே இப்பொழுது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி 19 இலங்கை 160.50 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.65 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.02 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி 19 கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர்.
திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:31. இன்றைய குடிவின் கடா நிகழ்ச்சி உங்களை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற தகவல், நிறைய பேருக்கு வந்து எப்போ இந்த லாக்டவுன் முடியும், எப்போ எங்களோட வளமையான இந்த என்டர்டெயின்மெண்ட் ஸ்டப்ஸுக்கு வந்து போகலாம்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கடந்த சம்மர் வந்து நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட், அதாவது எதிர்பார்த்த மாதிரி அமையாமல் ஒரு டிசப்பாயின்மெண்ட் மிஞ்சினது தான் மிச்சம். எனவே இனி இந்த வருகின்ற இந்த சம்மருக்காவது எல்லாம் சரியாக நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அளவில் வந்து ஒரு சர்வே ஒன்று நடத்தியிருக்கின்றார்கள். யாரென்று பார்த்தால் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பிஸ்னஸ் அண்ட் ஆர்ட்ஸ் இவர்கள் நடத்திய இந்த சர்வேயில் வந்து கனடாவில் வந்து எத்தனை பேர் வந்து இந்த வேக்சின், அதாவது இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்ச பிறகு வந்து இந்த வேக்சின் வர்றதுக்கு முன்னுக்கு வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ஸ்டப்ஸான சொல்லப்போனால் தியேட்டர், லைவ் இன் கன்சர்ட் மற்றும் வேறு சில இந்த மாஸ் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இதுக்குள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினோம் என்று ஒரு சின்ன சர்வே எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட பாதியாக எல்லாம் அமைஞ்சிருக்கின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 46 பேர் வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு பேக் டு என்டர்டெயின்மெண்ட், அதாவது தியேட்டருக்காக இருக்கட்டும் சரி, லைவ் இன் கன்சர்ட்டாக இருக்கட்டும் சரி, வேறு சில கேளிக்கை நிகழ்ச்சிகள், கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் மற்றும்படி அநேகமான விஷயங்களுக்கு வந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 64% வந்து வேக்சின் வரும் வரை நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து எங்களுக்கு வேக்சின் வந்து கிடைக்கப்பெற்ற மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளியில் வருவோம் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் பாதியாக வந்து இருக்கின்றது. எனவே ரெண்டு பேரும் சரியான வகையில் வந்து சரியான இந்த விதிமுறைகளை கடைப்பிடிச்சா மட்டும்தான் அதுக்கும் வழிமுறை இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விதிமுறைகள் தொடர்ந்து மீறப்பட்டு வருகின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எல்லா இடங்களையும் சரி, அது ஒன்டாரியோவாக இருக்கட்டும், கியூபெக்காக இருக்கட்டும், நிறைய இடங்களாக இருக்கட்டும் சரி, தொடர்ந்து வந்து இந்த ஃபைன்ஸ், டிக்கெட்ஸுகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. சரியான வகையில் வந்து முகக்கவசங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் மற்றும் ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் வந்து சரியான வகையில் விதிக்காமல் தேவையில்லாத விஷயங்களுக்காக வெளியே வரதுன்னு இப்படி நிறைய விஷயங்களுக்காக வந்து தண்டு பணங்கள் வந்து விதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. நிறைய பேர் வந்து, அதாவது வேறு அட்ரஸில் இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே காரில் போனதால் வந்து ஒரு ஃபைன் கிடைச்சது. கிட்டத்தட்ட அதில் ஒரு ஆளுக்கு மட்டும் $1,000 கிடைச்சது. இந்த ஓனருக்கு வந்து $10,000 வந்து ஃபைன் விதிக்கப்பட்டதும் ஒன்டாரியோவில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்படிப்பட்ட நிறைய விதிமீறல்கள் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ இந்த மாதிரி விதிமீறல்கள் தொடர்கிறதோ அந்த அளவுக்கு வந்து இந்த லாக்டவுனுடைய இந்த நீட்டிப்பும் வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு செல்லும் என்பதுதான் இங்கு முக்கியமான விஷயம். எனவே முடிஞ்சவரை வந்து இந்த விதிகளை சரியான முறையில் கடைப்பிடிச்சா தான் இந்த லாக்டவுன் என்ற விஷயத்துலேருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே வரக்கூடியதாக இருக்கும். என்ன அந்த வேக்சின் பெறக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டராக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி இந்த லாக்டவுனில் இருந்து நாங்கள் வெளியே வரக்கூடியதாக இருக்கும். எனவே இதுதான் இந்த சர்வே கூறுகின்ற விஷயம். இது பார்க்கலாம் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து இந்த சர்வேனுடைய எண்ணிக்கை. இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து வேக்சின் பெற்ற அப்புறம் தான் வெளியே வராங்களா, இல்லாட்டி அதுக்குள்ளேயே வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களுக்குள்ள போகலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். குடிவின் கேடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு பாடல் கர்ணன் படத்தில் வந்துகின்ற உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அந்த வகையில் இந்த பாடலை பாட இருக்கின்றார் வானம்பாடி இசைக்குழுவை சேர்ந்தவர் சிவா முருகையா. கனடாவில் நீண்ட காலமாக பாடல்களை பாடி வருகின்றார். அதிலும் குறிப்பாக சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல்களை வந்து கிட்டத்தட்ட அவரோட வாய்ஸிலேயே வந்து பாடக்கூடிய வல்லமை உள்ளவர். எனவே அவர் தான் இந்த பாடலை ஒரு ஜஸ்ட் ட்ரிபியூட் மாதிரி செஞ்சிருக்கிறார், உள்ளத்தில் நல்லுள்ளம் என்ற பாடலை. இந்த பாடலுக்கு பின்னணி இசை வழங்கியிருக்கிறார்கள் சன்சி இசைக்குழுவினர். இப்பொழுது நாங்கள் அந்த பாடலை பார்க்கலாம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடரு ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்றே. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள்.
என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நடுவ விட்டாய் காண்டீபம் நடுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க வல்லவன் வகுத்ததடா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணியேற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா
டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:42. சிவா முருகையா வழங்கிய அந்த பாடலை பார்த்தீர்கள். கிட்டத்தட்ட சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல்களையே சரியான முறையில் கிட்டத்தட்ட அவருடைய குரல் வளத்தினுடைய கேட்கக்கூடிய அளவில் அவருடைய அந்த பாடல் இருந்தது. அந்த திறமைக்கு வாழ்த்துக்கள். அந்த பாடலுக்கு பின்னணி இசை வழங்கியிருந்தார்கள் சன்சி இசைக்குழுவினர்கள். எனவே அவர்களுடைய பாடல்களை, அவர்களுடைய பாடல் தொகுப்புகளையும் நீங்கள் அவருடைய யூடியூப் சேனலுக்கு சென்று நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குடிமைக்கான நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை வானிலை எப்படி இருக்க போகின்றது என்று. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 20 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°10°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0°7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°15°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0°10°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 20 புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Future Realty. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:44. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே வானிலை அறிக்கையை பார்த்தோம். எனவே அநேகமான இடங்களில் நாளை இரவு பொழுதுகளில் அதிக அளவு பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு ஏற்றவாறு நாளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். டெக்னிக்கலி பார்க்கும்போது நாளை மறுநாள் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். எனவே அதுக்காக ஆயத்தமாக இருப்பது அவசியம் என்று கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுது கனடிய செய்திகளுக்கான நேரம். கனடிய செய்திகளை வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 19 செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். முன்னறிவிப்பின்றி கனடா புதிய கோவிட் பயண கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தெரிவித்தார். பிற நாடுகளில் இருந்து அடையாளம் காணப்பட்ட கோவிட் பரவல் தெரிவுகள் அதிகரித்து வரும் சூழ்நிலையை மேற்கோள் காட்டி பிரதமர் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். கனடா தனது பயண விதிகளை மிக விரைவாக மாற்றக்கூடும் என்பதால் கனேடியர்களை பயணம் செய்ய வேண்டாம் என பிரதமர் கூறியுள்ளார். பயணங்களை முன்பதிவு செய்த எல்லோரும் அவற்றை ரத்து செய்ய பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இங்கிலாந்து மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளில் இருந்து பரவக்கூடிய தொற்றின் தெரிவுகள் குறித்து மத்திய அரசு அவதானித்து வருவதாகவும் அதிகாரிகள் எந்த நேரத்திலும் முன்கூட்டிய அறிவிப்பு இல்லாமல் புதிய பயண கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் எனவும் அவர் கூறினார். இதனால் தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாவதுடன் வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நிச்சயமற்ற தன்மையையும் எதிர்கொள்ள வேண்டாம் எனவும் பிரதமர் ட்ரூடோ தெரிவித்தார். கனேடியர்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொண்ட ட்ரூடோ ஏனையவர்களின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை விளைவிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கும் திறனும் அரசாங்கத்துக்கு உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தியாவசியமற்ற சர்வதேச விமானங்களை தடை செய்யுமாறு கியூபெக் முதல்வர் கனேடிய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். தொற்றின் பரவலால் சுகாதார நெருக்கடி நாட்டில் அதிகரித்து வருவதால் அத்தியாவசியமற்ற சர்வதேச விமானங்களை தடை செய்யுமாறு பிரான்சுவா லெகால் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் கியூபெக் மாகாணத்தில் அதிகரித்து வரும் நிலையில் வெளிநாடுகளில் விடுமுறையில் இருந்து திரும்புபவர்கள் குறித்து கவலையடைவதாக அவர் கூறினார்.
பிரதமர் ட்ரூடோவிடம் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கை நேரடியாக விடுவதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் லெகால் கூறினார். கனடா அடுத்த வாரம் ஃபைசர் தடுப்பூசிகள் எதனையும் பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கனேடிய மத்திய அரசு இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்த வார விநியோகத்திலும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டவற்றில் 82% தடுப்பூசிகள் மாத்திரமே கனடாவை வந்தடைந்துள்ளது. இதன் மூலம் அடுத்த 2 வாரங்களில் திட்டமிடப்பட்ட 4,17,000க்கும் அதிகமான தடுப்பூசிகளுக்கு பதிலாக 1,71,000 தடுப்பூசிகளை கனடா பெறவுள்ளது. ஃபைசரிடம் இருந்து எதிர்கால விநியோக அட்டவணைக்கு கனடா காத்திருப்பதாக கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் என்று தெரிவித்தார். கனடாவின் அடுத்த மாதத்துக்கான ஃபைசர் தடுப்பூசி ஏற்றுமதி பாதியாக குறைக்கப்படும் என கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் புதிய நிர்வாகத்திடம் ஆன்டாரியோ முதல்வர் கோவிட் தடுப்பூசிக்கான உதவியை கோரியுள்ளார். கனடாவில் தடுப்பூசிகளில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையின் மத்தியில் இந்த கோரிக்கையை முதல்வர் டாக் ஃபோர்ட் இன்று முன்வைத்தார். அதிகமான ஃபைசர் தடுப்பூசிகளை பெறுவதற்கு அமெரிக்காவின் புதிய அதிபராக நாளை பதவியேற்கவுள்ள ஜோ பைடனிடம் இந்த கோரிக்கையை ஃபோர்ட் முன்வைத்துள்ளார். அடுத்த வாரம் கனடா ஃபைசர் தடுப்பூசிகள் எதனையும் பெறாது என்று கனேடிய மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் ஆன்டாரியோ முதல்வரின் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆன்டாரியோ அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான வர்த்தக உறவுகளை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதல்வர் ஃபோர்ட், ஆன்டாரியோ மாகாணம் மட்டுமே அமெரிக்காவுடனான உலகின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாகும் என தெரிவித்தார். ஆன்டாரியோவில் இன்று 2000க்கும் குறைவான புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகின. இன்று 1913 தொற்றுகளும் 46 மரணங்களும் ஆன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. டொரண்டோ பொது சுகாதாரத்துறையில் ஒரு தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இன்று தொற்றுகள் குறைவாகவே பதிவாகியுள்ளன. என்று அறிவிக்கப்பட்ட 1913 தொற்றுகளில் 550 டொரண்டோவில் அறிவிக்கப்பட்டுள்ளன. தவிரவும் கியூபெக்கில் 1386, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 465, அல்பர்டாவில் 486, சஸ்கச்சுவானில் 309, மனிடோபாவில் 111, நியூ பிரன்ஸ்விக்கில் 31, நோவாஸ்கோஷியாவில் 4, நார்த் வெஸ்ட் பிரதேசத்தில் 2, பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 2 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 55, அல்பர்டாவில் 17, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 12, மனிடோபாவில் 11, சஸ்கச்சுவானில் 6, நியூ பிரன்ஸ்விக்கில் 1 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோவில் 2873, ஆல்பர்டாவில் 1267, சஸ்கச்சுவானில் 412, நோவாஸ்கோஷியாவில் 7, பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 5 என இன்று சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெரெக் ஸ்லோனை கட்சியில் இருந்து நீக்குவது குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை காலை வாக்களிக்க உள்ளனர். கட்சியின் தலைவர் எரிட்டான் டூல் இந்த நகர்வை முன்னெடுத்துள்ளார். கட்சியை தலைமை தாங்கும் முயற்சியில் ஒரு வெள்ளையின மேலாண்மைவாதியிடம் இருந்து நன்கொடையை ஏற்றுக்கொண்டதாக டெரெக் ஸ்லோன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 121 கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 75க்கும் அதிகமானவர்கள் டெரெக் ஸ்லோனின் உறுப்பினர் நிலையை மறு ஆய்வு செய்ய கோரி ஒரு கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த நிலையில் டெரெக் ஸ்லோனை கட்சியில் இருந்து நீக்குவது குறித்த ரகசிய வாக்களிப்பு நாளை காலை 11 மணிக்கு நடைபெறும். தன்னை கட்சியில் இருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிக்கு எதிராக போராட திட்டமிட்டுள்ளதாக டெரெக் ஸ்லோன் கூறியுள்ளார். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:51 கனடிய செய்தியை கேட்டீர்கள். எனவே இத்துடன் விடுமிகட நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே உங்களுடைய படைப்புகளும் சரி எங்களுடைய நிகழ்ச்சிகள் இடம்பெற வேண்டும் என்றால், அதாவது கலையரங்கம் பகுதியில் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதனை ஒளிபரப்போம். உங்கள் நிகழ்ச்சிகளை வார நாட்களில் இரவு 9 to 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், யூடியூப் மற்றும் ஐபிடிவினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட பரவாயில்லை, நீங்கள் அடுத்த நாள் இதை கூட நீங்கள் யூடியூப்பில் நாங்கள் பதிவேற்றி விடுவோம். அதே நேரம் ஃபேஸ்புக்லேயும் அதுக்கான லைவ் இருக்கும், ஐபிடிவிலையும் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். எனவே அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே
மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி ஜெயபிரகாஷ். நன்றி.